சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்றேன்னு. ஓகேம்மா. ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்கு, எடுத்துக்கோ. சரி, நீ போய் சேர்ந்து உனக்கு கால் பண்ணு. ஓகே, கிளம்பு. பாய். பாய். ஹலோ, எங்க இருக்கீங்க? வீட்ல. ஆமா, வீட்டுக்கு வா. என் ஆளு வீட்ல இருக்காண்டா, கஷ்டம். ஏதாவது பிஸ்கெட்டை போட்டு வா. சரி, வரேன். இன்னும் 2 பிஸ்கெட் சாப்பிடுங்க. ஹாய். வா. யாரும் பார்க்கல. ஓ யா. Come follow me, babe. என்ன இன்னைக்கு இவ்ளோ கியூட்டா இருக்கு. இன்னைக்கு இந்த டயலாக் எத்தனை பேர்கிட்ட சொன்ன? இப்போதான் என் வேலைக்காரி கிட்ட சொன்னேன். அவ புருஷனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவன் வரத்துக்குள்ள நான் ஒரு ரவுண்டு போலாம். வா 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 வா. ஏண்டி இன்னைக்கு இவ்ளோ ஹாட்டா இருக்க? ஏதோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி சொல்ற. யாரோ வந்திருக்காங்க. சொன்னல வேலைக்காரி புருஷன் வருவானு. நீ வா. ஒரு வாட்டி போய் பாருடா. வா. இந்த டைம்ல எவன்டா? இந்த வேலைக்காரி ஒருவேளை ஓகே சொல்றதுக்காக வந்திருக்காளோ? வந்தா த்ரீசம் தான் இன்னைக்கு. எதுக்கு வந்திருக்கா? ஆமா இல்ல எனக்கு தெரியும். யார் இவ? ஏய், என்ன அவ இவன்ற? பக்கத்து வீட்டு பொண்ணு. சமையல்ல டவுட்னு வந்திருக்காங்க. சரி, உங்க அம்மாக்கு கால் பண்றேன், இதே வார்த்தை சொல்லு. அம்மா கிட்டயா? ஏய், ஒரு நிமிஷம் இரு. அம்மாக்கு எதுக்கு இப்ப கால் பண்ணவா இல்ல அனுப்ப போறியா? கால் பண்ணாத, நான் அனுப்பி வச்சிடுறேன். பவுனி ப்ளீஸ் கிளம்புமா. இதே சீன் மறுபடியும் ரிப்பீட் ஆச்சு, உன்னை கொன்னுடுவேன். டோர நல்லா சாத்திக்கோ. அடே, இத்தனை நாள் எல்லாருக்கும் நீ ரவுண்டு கட்டின, இப்போ ஒன்ன ரவுண்டு கட்டுறதுக்கு ஒருத்தி வந்துட்டா. மூடிட்டு இருக்கியா? ஹேய், ஹாய் ரீட்டா. ஹலோ. நைஸ் Dress. தேங்க் யூ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த Dress கலர் என் பைக் கலர் எவ்வளவு மேட்ச் ஆகும் தெரியுமா? இவன் திருந்தவே மாட்டான். பேபி கட்டிக்கமா, குண்டு குழியெல்லாம் இருக்கு, விழுந்துட போற. ஹலோ ஹலோ, உங்க அம்மாவுக்கு கால் பண்ணட்டுமா? வேணாம், இறக்கி விட்டுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் இறங்கு பேபி. ஏன் பின்னாடி ஏண்டி வர? ஹேய், விட்டுட்டு போயிட்டான்.
நாள் ஃபுல்லா அவ்வளவுதான்டா தேடினேன். அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட போனேன். ஆனா அந்த நேரத்துல வீட்டுல இல்ல அவ. டேய் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குடா. உன்னோட காம்படிட்டர் ஆட் ஏஜென்சிய குழி தோண்டி மூடுறதுக்காக ஆள் அனுப்பியிருக்காங்க. கரெக்டா, நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே. ஆங்கிள்னு சொன்னாலே சிரிப்பு வருதுடா. டர்ட்டி மைண்ட். அவனை யோசிக்கும் போது கூட வராடா. நான் யார் கூட சுத்தின அவளுக்கு என்னடா? அவன் எனக்கு வாட்ச்மேன் வேலையா பாக்குறா. எனக்கு தெரிஞ்சு மத்தவங்களை விட்டுட்டு இவளையே ஒரு ரவுண்டு போனடா. பேசாம ஓரமா கிடப்பா. ஏதோ போட்டு எங்க அம்மா ஸ்டூடெண்ட் விட்டா. ஆனா ஒரு ஆங்கிள் எவ்வளவு நல்லதாண்டா இருக்க. டேய் நீ உங்க அம்மா நான் ஏன்டா அவ்வளவு பயப்படுற? சின்ன வயசுல எங்க அம்மா தான் எனக்கு கிளாஸ் டீச்சரு. 100க்கு 2 மார்க் ஏன் குறைஞ்சதுலன்ற விஷயத்துல இருந்து 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த 300 ரூபாய்க்கு கணக்கு என்னாச்சுன்னு கேட்டு பின்னாடியே விழுக்கிறவங்கடா அவங்க. அது கூட எதுக்கு, காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறப்ப கூட என்ன முட்டி போட வச்சாங்க தெரியுமா? டேய் உன்ன மாதிரி ஒரு தண்டத்தை யாரா வளர்ப்பாங்க? கரெக்ட் தான்டா. எனக்கு மட்டும் என்ன மாதிரி ஒரு பையன் இருந்தா அவன் வாயை திறந்து நாக்க எடுத்து நச்சு 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 நச்சுன்னு குத்தியே கொன்றுப்பண்டா. நீ சாதாரண ஆள் இல்லடா. உனக்குள்ள குளவரி பிடிச்ச ஒரு மிருகம் இருக்கு. ஒட்டக மாதிரி வேற குடிச்சிட்ட. வீட்டுல போனா உங்க அம்மா இருப்பாங்களே, இப்ப என்ன பண்ண போற? பால் குடிச்ச பூனைக்கு எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். அதே போல தண்ணி அடிச்ச எனக்கு வீட்டுக்கு போகவும் தெரியும். டைரக்டருக்கே டைரக்ஷனா? சாரிங்க, ஏதோ வீடு மாதிரி வந்துட்டேன். இது ஓ வீடு தான், வா. ஏன் வீடா? ஆமா, என் வீடுதான். எங்க இவ? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை இன்னைக்கு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன் மத்தவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன ரவுண்ட் போட்டிருப்பியா? இருந்தாலும் உங்க அம்மா ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால கண்டுக்கல. ஆனா கொஞ்சம் ஆங்கிள்ஸ்ல நான் கூட நல்லா தானே இருக்கேன். ஓ, டைரக்டர் சீன் பேப்பர் உன்கிட்ட கூட கொடுத்துட்டாரா? என்னடி பாக்குற? முழைய நோட்டி அப்படியே சைட் டிஷ்ஷா சாப்பிட்டுருவேன். மேடம் கிட்ட சொல்லவா? மேடம், மேடம். யாரு? துருவாவா? ஆமா மேடம். அவனை சாப்பிட்டுட்டு படுக்க சொல்லு. நீ உள்ள வா, கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே மேடம். என்ன தேடிட்டு இருக்க? சில்லறை கீழே விழுந்துருச்சு, தேடிட்டு இருக்கேன். இந்த சில்லற விஷயம்லாம் போடாம போய் தூங்கு. மேடம் வணக்கம் மேடம். துருவா சார் எங்க? கிராஃபிக் டிசைனுக்காக யாரோ பொண்ணு வந்திருக்காங்க. இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க மேடம். உள்ள இருக்காங்க மேடம். ஓகே. சார் இங்கே தான் இருந்தார் மேடம். போன ஜென்மத்துல எந்த ரெட் லைட் ஏரியால இவன் பொண்ணா பிறந்தானோ தெரியல. Cheers. உன்னை செலக்ட் பண்ணிட்டேன். காலையில மார்னிங் ஆஃபீஸுக்கு ஸ்ட்ரைட் ஆகும். Thank you so much sir. சரி, நாளை காலையில கால் பண்ணி எழுப்பவா இல்ல மேல காலை போட்டு எழுப்பவா? நீங்க எப்பயும் அப்படிதான் பேசுவீங்களா சார்? இல்ல, மூடு வரும்போது இந்த மாதிரி பேசுவேன். அப்ப என் ரூம்க்கு போலாமா? ஓஹோ, நீ எனக்கு மேல ஃபாஸ்டா இருக்கே. சரி வா போலாம். Come follow me, babe. உன் வீடு சூப்பரா இருக்கு பாப்பா. Thank you. அப்புறம் வேற என்ன? சொன்னேன்ல. சோ இதான் என் ரூம்மேட் அபா. ஹேய் ஹாய். ஹாய். இந்த ரவுண்டு போனா இது ஃப்ரீயா? ஃப்ரீயா காஸ்ட்லியான்னு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்றேன், வா. வீடு நல்லா இருக்கு, பெட்ரூமும் நல்லா இருக்கு, நெய்யும் நல்லா இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? வா
பெட்ரூம் கூட்டிட்டு வந்து சிப்ஸ் கொடுக்குறே பாப்பா. Who are you? ஏய் யார் நீ? எங்க போற? Excuse me. ஐயோ கடவுளே, அவ மட்டும் வந்துடக்கூடாது. கடவுளே, நீதான் பாத்துக்கணும். இவங்க 2 பேர் கூட சேர்ந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்டர்வியூ, ஸ்ட்ரைட் இன்டர்வியூ. ஹலோ மச்சான், யாரோ ஒரு கிளைண்ட் கால் பண்ணாங்கடா. உன் ஃபோன் ரீச் ஆகலையா? நீ அந்த புது பொண்ணு மனு வீட்டுக்கு போயிருக்கன்னு சொல்லியிருக்கேன். அங்க வரேன்னு சொன்னாங்க. வந்திருக்காங்க. அப்ப தேங்க்ஸ் சொல்ல மாட்டல? வர மச்சா, வந்து சொல்றேன். வா வா. சரி கிளம்பு. ரொம்ப களைப்பா இருக்கே, இங்க எப்படிட்டு கால்ல வரனே. சரி, உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி தரேன், இதே வார்த்தையை சொல்லு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐயா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொன்னாரு? மூட்டு போலான்னாரு. பாப்பா எனக்கு டென்ஷனா இருக்குடா. இந்த ராணாவுக்காக என்னென்னலாமோ செய்ய வேண்டியதா இருக்கு. நீ கான்ஃபிடென்ட்டா இரு. எஸ் சார். 1 டெக்கிலோ ஷாட். ஓகே சார். Your shot, sir. என்ன இது? கான்ஃபிடன்ஸ்க்காக. எனக்கும் வேணும் கான்ஃபிடன்ஸ். அது அங்க இருக்கு பார். வாவ், எனக்கு கூட வந்துருச்சு கான்ஃபிடன்ஸ். சரி வா, டான்ஸ் ஆடலாம்.